இந்த உலகத்தில் நடக்கும் எல்லா நிகழ்வுகளுக்குமே ஒவ்வொரு காரணம் உண்டு. ஆனால் அந்த நிகழ்வுகளின் காரணத்தை மனிதர்களின் அறிவால் உடனே தெரிந்து கொள்ள முடியாது. அதாவது சில நிகழ்வுகளின் காரணம் அந்த நிகழ்வு நடந்த சில நாட்களில் உங்களுக்கு தெரிய வரும். இன்னும் சில நிகழ்வுகள் அந்த நிகழ்வுகள் நடந்து பல ஆண்டுகள் கழித்து அதன் காரணம் உங்களுக்கு தெரிய வரும். இன்னும் சில நிகழ்வுகளின் காரணம் வாழ்நாள் முழுவதுமே உங்களுக்கு தெரியாமல் போகலாம். ஆனால் இங்கு நடக்கும் அத்தனை நிகழ்வுகளுக்குமே காரணம் உண்டு அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்குங்க. அதாவது ஒருவர் பல வருடங்களாக ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறார். திடீர்னு ஒரு நாள் அந்த நிறுவனம் அந்த வேலையிலிருந்து அவரை எடுத்துடுறாங்க. அது அவருக்கு ஒரு பெரிய இழப்பாக இருக்குது. அதை அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. ரொம்ப கஷ்டப்படுறாரு, கவலைப்படுறாரு. ஆனால் சில மாதங்கள் கழித்து இதை விட இன்னும் உயர்ந்த சம்பளத்துடன் ஒரு உயர்ந்த நிறுவனத்தில் நல்ல சூழலுடன் நல்ல வேலை கிடைக்கிறது. அப்போ தான் அவர் உணர்கிறாரு, இந்த இவ்வளவு பெரிய வாய்ப்பு கிடைப்பதற்கு தான் நமக்கு அந்த வேலை போயிருக்கு அப்படின்னு உணர்றார். அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் இழப்புகள் எல்லாமே ஒரு புதிய மாற்றத்தின் தொடக்கத்திற்கு தான் அப்படிங்கிறத சரியாக தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி ஒருத்தருக்கு திடீர்னு உடல் நலம் சரியில்லாமல் போகிறது. அந்த நேரத்தில் அவர் ரொம்ப துன்பப்படுறாரு, ரொம்ப வருந்துகிறாரு. ஆனால் அதன் பிறகு அவர் உடல் நலனில் அக்கறை செலுத்தி நல்ல ஒரு உணவு முறை, வாழ்க்கை முறை, உடற்பயிற்சி அப்படின்னு எல்லாவற்றையும் மாற்றி அதன் பிறகு பார்த்திங்கன்னா அவர் முதல்ல இருந்ததை விட இன்னும் ஆரோக்கியமாக வாழ்கிறாரு. இதே தான் ஒரு சோதனை உங்களுக்கு வருது அப்படின்னா அது உங்களை உடைப்பதற்காக அல்ல, உங்களை மாற்றுவதற்காக தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க. இப்படி தான் நான் உங்களுக்கு இது சின்ன சின்ன உதாரணம் சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களிலிருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்குமே இப்படித்தான். அனைத்துக்குமே இதன் மாதிரி உங்களை உயர்த்துவதற்கான அங்கே காரணம் இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் விருப்பப்படுறது வாழ்க்கையில் நடக்காமல் போகலாம். அதற்காக வாழ்க்கை எதிராக திரும்பிருச்சு அப்படின்னு அர்த்தம் இல்லை. அங்கே நடக்காமல் போனது உங்களை ஒரு மிகப்பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றி இருந்திருக்கும். அதுபோல் சில உறவுகள் உங்களை விட்டு போயிருப்பாங்க. அதன் பிறகு உங்களுக்கு நிம்மதி கிடைச்சிருக்கும். அதுபோல் சில வாய்ப்புகள் உங்களை விட்டு போயிருக்கும். ஆனால் அதன் பிறகு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்திருக்கும். இந்த உண்மைகள் எல்லாமே நீங்கள் பின்னோக்கி பார்க்கும்போது தான் இதெல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். அதாவது ஒரு நதி கடலை நோக்கி பாயும்போது அதன் பாதை ஒரே மாதிரி சீராக சரியாக இருக்காது. அதன் பாதையில் பாறைகள் இருக்கும், வளைவுகள் இருக்கும், சில இடங்களில் ஓட்டம் குறைவாக இருக்கும், சில இடங்களில் ஓட்டம் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் அது தன்னுடைய பயணத்தை நிறுத்துவதில்லை. பல தடைகளை தாண்டி பல வளைவுகளை கடந்து அது இறுதியில் கடலை அடைகிறது. அது போலதான் மனித வாழ்க்கையின் பயணமும் ஒரே மாதிரி நேராக இருக்காது. தோல்விகள் ஏற்படும், இழப்புகள் ஏற்படும், தடைகள் ஏற்படும், தாமதம் ஏற்படும். நீங்கள் திட்டமிட்டபடி நடக்காமல் போகலாம். ஆனால் நீங்கள் முயற்சி செய்து முன்னேறிக்கொண்டே போகும்போது வாழ்க்கை புது அர்த்தத்தை தரும் அப்படிங்கிறத சரியாக தெரிஞ்சுக்குங்க. ஒரு கதவு மூடப்படும் போது அதையே பார்த்து கொண்டு நின்று கொண்டு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா புதிய கதவுகள் திறக்கப்படுவது உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஆமாம்,
நடந்த இழப்புகளையே நீங்கள் எண்ணி வருந்தி கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கீங்க அப்படின்னா வரப்போகும் வாய்ப்புகளை தவற விட்டுருவீங்க அப்படிங்கிறத சரியாக தெரிஞ்சுக்குங்க. மாற்ற முடியாததை அப்படியே ஏற்றுக்கொள்வதும் மாற்ற முடிவதை மாற்ற முயற்சிப்பதும், இது இரண்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிந்து நீங்கள் வாழ்க்கையை வாழ்வது தான் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஞானம்னு சரியாக தெரிஞ்சுக்குங்க. அதாவது வாழ்க்கை உங்களுக்கு பிடித்த மாதிரி சில விஷயங்களை தராது, ஆனால் உங்களை உயர்த்தக்கூடிய அனுபவங்களை தரும்னு தெரிஞ்சுக்குங்க. சில நிகழ்வுகள் உங்களை சிந்திக்க வைக்கும், சில நிகழ்வுகள் உங்களை பக்குவப்படுத்தும், சில நிகழ்வுகள் உங்களை முழுவதுமாக மாறி இருக்கும். அதனால் சில நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னா அதை நினச்சி இனி அவ்வளோதான், இனி எதுவுமே இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் கெட்டு போய் விட்டது, என் வாழ்க்கையே அவ்வளோதான், என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணாதீங்க. இன்று உங்களை வருத்தும் நிகழ்வு நாளை உங்கள் வாழ்க்கையின் அர்த்தமுள்ள அனுபவமாக மாறும்னு தெரிஞ்சுக்குங்க. இன்று தோல்வி என நினைப்பது நாளை வெற்றியின் தொடக்கமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. வாழ்க்கை உங்களுக்கு உணர்த்தும் மிகப்பெரிய பாடம் என்ன அப்படின்னா, பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா காலம் பல கேள்விகளுக்கு பதிலை தரும் அப்படிங்கிறது சரியாக தெரிஞ்சுக்குங்க. அதனால் மனம் தளராமல் தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. இங்கு நடக்கும் அத்தனை நிகழ்வுகளுக்கும் காரணம் இருக்கிறது. உங்களுடைய அறிவால் அந்த காரணத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியாது. அதனால் எவ்வளவு தடைகள் வந்தாலும், தாமதம் ஏற்பட்டாலும், தோல்விகள் ஏற்பட்டாலும், இழப்புகள் ஏற்பட்டாலும், வாய்ப்புகள் உங்களை விட்டு போனாலும் நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே வாங்க. ஆனால் ஒவ்வொரு நிகழ்வுமே உங்களை பக்குவப்படுத்தி, உங்களை உயர்த்தி, உங்களை முன்னேற்றக்கூடிய அனுபவம் தான் தெரிஞ்சுக்குங்க. ஒவ்வொரு வாழ்க்கை பாடமும் ஒவ்வொரு அனுபவம் தான் சரியாக தெரிஞ்சுக்குங்க. அதனால் இங்கே நடக்கும் அனைத்து நிகழ்வுக்கும் காரணம் உண்டு, அதை உங்களால் தெரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறத தெரிந்து மனம் தளராமல் தொடர்ந்து முயற்சி செய்து முன்னேறுங்கள். அம்மாவிடம் ஒப்படைத்து சரணாகதி அடைந்தவனிடம் எந்த ஒரு நிகழ்வும் கலங்கடிக்க முடியாது. அவனுக்கு சரியானது சரியான நேரத்தில் அம்மாவின் அருளால் நிறைவேறும்.